Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் பிள்ளையார் நோம்பு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் நோம்பு அன்னைக்கு எப்படி நடுவீட்டு கோலம் போட்டிருக்கோம், என்ன மாதிரி பலகாரங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் பிள்ளையார் நோம்பு நகரத்தார் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம், அதுக்கு சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் அன்னைக்கு தான் சொன்னாங்க, இல்லை இதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்டோரியுமே நான் இந்த விலாகில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பிஃபோராகவே இலை மாவு ரெடி பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் பிள்ளையார் நோம்பு அன்னைக்கு மார்னிங் தான் இலை மாவு ரெடி பண்ணுறேன். ஸோ இலை மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோராகவே பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டே கூட பண்ணலாம். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கருப்பட்டி பணியாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளையார் நோம்பு பண்ணும்போது கண்டிப்பாக கருப்பட்டி பணியாரம், பாசி பருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் திரட்டுப்பால், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் பிள்ளையாருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் இது கண்டிப்பாக செய்யணும். ப்ளஸ் 5 வகை பொரியும் நம்ம அதில் பொரிச்சு வைக்கணும். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இலை மாவுக்கு பச்சரிசி 2 உலக்கு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 2-3 தடவை கிளஞ்சிட்டு நம்ம அதை ஊற வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த 2 உலக்கு நீங்கள் பச்சரிசி போட்டிங்கனாலே ரொம்ப தாராளமாக போதும். இதுலேருந்து வர மாவை நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு பணியாரத்துக்கும் எடுத்துக்கலாம், நம்ம அன்னைக்கு இலை எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், ப்ளஸ் கருப்பட்டி பணியாரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3க்குமே இந்த அளவு ரைஸ் நமக்கு போதும். ஸோ நான் அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா வெள்ளை பணியாரமும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தலை தட்டி பச்சரிசியும் உளுந்து அதை குவிச்சும் எடுத்திருக்கேன். இது 2யுமே மார்னிங்கே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். நல்லா கிளஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் உலர்த்தி வச்சுருந்தேன் இல்லையா அந்த பச்சரிசி, அது பார்க்குறேன் நல்லா ஈரமெல்லாம் போயிடுச்சு. ப்ளஸ் லேசாக கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour பக்கம்தான் ஆகும் ஊறினதுக்கப்புறம். 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் போட்டிருந்தோம். எனக்கு இது ரெடியாக ஒரு 1/2 hour தான் ஆச்சு வளர்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக நீங்கள் அதை எடுத்துக்கணும். இதை சலிக்க வேணாம். சலிச்சிங்கன்னா பணியாரம் ரொம்ப நைஸாக வந்துடும். அதனால கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நல்லா ஃபைன் பவுடராக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருப்பட்டி 1 உலக்கு எடுத்துக்கிறோம். வெல்லம் 1/2 உலக்கு எடுத்துக்கணும். எனக்கு கருப்பட்டி அச்சு இது கிடைக்கல. ஸோ சில்லு கருப்பட்டி தான் கிடைச்சிது. அதனால நான் யூஸ் பண்ணேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. நமக்கு ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கருப்பட்டி கிடைக்கும். பட் இங்கே சில்லு கருப்பட்டி தான் கிடச்சிது. பட் டேஸ்ட் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, நல்லா தான் சூப்பராக தான் இருந்துச்சு. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இதில் அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாமே கரைஞ்சிட்டு உங்களுக்கு அது பொங்கி வந்ததுன்னா போதும். நல்லா நுறையா வந்துடுது. இந்த ஸ்டேஜ் போதும். எப்போ நம்ம பாகு ரெடி பண்ணாலும் அதை வடிகட்டிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதில் குப்பை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சேஃப். இப்போ அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பட்டி இதை போடணும். சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் கருப்பட்டி மட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் வெல்லமும் கருப்பட்டியும் இந்த காம்பினேஷனில் போடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நிதானமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப இலகுன மாதிரி போயிடும். நல்லா மாவிளக்கு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும். இப்போது நல்லா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இவ்வளோ இது மிச்சம் ஆயிடுச்சு. பட் அது வேஸ்ட் பண்ணாதீங்க. டீ அதுக்கெல்லாம் போடும்போது எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இலகி அது வருது. இப்போது அதை பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பாதி நம்ம ஏகாதசி அப்போ எடுத்துக்கலாம். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் டிஃபன் பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருங்க. நல்லாயிருக்கும், ஒன்றும் இதாகாது. இதை உள்ளே வச்சிடலாம். இப்போது அந்த பாதியில் ஒரு 1/4 அளவுக்கு நம்ம இலை எடுத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வெளியிலே வைங்க. பிகாஸ் நான் அந்த டே தான் பண்ணுறேன். அதனால் நான் வெளியிலே வச்சிட்டேன்.
உங்களுக்கு லேசாக இலகும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து மூடி போட்டு நம்ம வந்து வெளியில் வச்சிடலாம். ஏகாதசி அன்னைக்கு எடுத்துக்க வேண்டியதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை பணியாரத்துக்கு நான் வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா ஊறியிருக்கும். இப்போது அதை வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இதை வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் மார்னிங்கே வந்து பண்ணுறேன். ஸோ இதை அரைச்சிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஈவினிங் வந்து ஊற்றும் போது ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் வந்து வடைக்கும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னும் பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வடை வந்து பார்த்திங்கன்னா 1 உலக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அந்த 1 உலக்குக்கு கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. பச்சரிசி வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 கை அளவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம இப்போது பணியாரம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு வந்து நல்லா உதுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். ஈவினிங் தான் வந்து எப்பயுமே பிள்ளையார் நோம்பு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. எண்ணெய் சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி சங்கு ஊதிட்டு 3 தடவை எண்ணெய் சட்டியை வந்து அடுப்பில் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வைக்கணும். நடுவீட்டு கோலம் வந்து போடணும். நான் அது வந்து ஒரு ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் அது போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் அது வந்து ஒரு மத்தியானமே போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி பணியார மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு நான் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பணியாரம் தான் நம்ம ஊற்றணும். எண்ணெய் சட்டி வைக்கும் போதே நீங்கள் வந்து சங்கு ஊதிக்கோங்க. பணியாரம் வந்து ரொம்ப நிதானமாக ஊற்றணும். ப்ளஸ் வந்து பணியார கரண்டியில் தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஏந்தல் சட்டியில் தான் வந்து நம்ம பணியாரம் எப்பயுமே செய்யணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம பணியாரம் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனல்லே போட்டிருப்போம், இனிப்பு பணியாரம்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே. உங்களுக்கு வேணா அந்த ரெசிபி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அது என்னென்னா, அந்த ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து முதல் ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. முதல் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை வந்து இருக்குது. அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு 2வது ஒய்ஃபுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. இந்த 2வது ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முதல் தரத்தோட பொண்ணு இருக்குது இல்லையா, அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து அதை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஏதாவது செஞ்சால் கூட அது வந்து மதிக்கிறது இல்லை, ரொம்ப வந்து அது நல்லா பார்த்துக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் குழந்தை வந்து வளர்ந்துட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு நம்ம அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சமூகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து திருவாதிரைன்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆண் குழந்தையா இருந்ததுன்னா புதுமை அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து கார்த்திகை மாதத்தில் புதுமைன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தது. அது வந்து ஒரு கல்யாணம் மாதிரி முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு நம்ம எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த புதுமை, திருவாதிரை இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்த டைம். ஸோ இந்த பையனுக்கு வந்து இவங்க புதுமை வந்து செய்கிறாங்க கார்த்திகை மாதத்தப்போ, திருக்கார்த்திகை அப்போ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு வைர மோதிரம் வந்து போட்டிருக்காங்க. அந்த மோதிரத்தை வந்து அவங்க ஒய்ஃப் எங்கேயோ ஐ மீன் வைக்கிறாங்க. வச்சுட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல இல்லை.
இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு தான் வந்து எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலே வந்து எல்லா பழியையும் போட்டுட்டு நீ தான் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ வந்து மரகத விநாயகர் டெம்பிளுக்கு போயிட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுது வேண்டிக்கிறா, இந்த மாதிரி நான் இன்னசென்ட்டு, இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அந்த இது வந்து நான் எடுக்கவே இல்லை, அது உனக்கும் தெரியும், பட் என்னை வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நீங்கள் தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுது வேண்டிக்கிறான். அப்போ அங்கே இருக்கவர் என்ன சொல்கிறாரு, பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வீட்டுக்கு போ, உனக்கு எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து இல்லை, நான் வந்து போக மாட்டேன், எனக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்காம நான் போக மாட்டேன், அதை நான் எடுக்கலைங்கிறத அவங்க ஒத்துக்கணும், ப்ளஸ் அது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து போகவே இல்லையா, அந்த டெம்பிள்லே வந்து இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் வந்து பிள்ளையார் வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இன்னும் 21 நாளில் அந்த தொலைஞ்சு போன பொருள் வந்து கிடைக்கும், நீ எடுக்கலைங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து நல்ல விதமாக நடத்துவாங்க, நீ இப்போ போன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து கேட்ட உடனே இவங்களும் நம்பிக்கையாக, அந்த பொண்ணும் நம்பிக்கையாக வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களோட சேலையிலேருந்து ஒரு நூலை வந்து ஒரு கணக்குக்காக எடுத்து வைக்கிறாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட்றாங்க, ராத்திரி மட்டும்தான் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்காங்க. கரெக்டாக 21வது நாள் வந்துருச்சு. அப்போது என்னன்னா மாவிளக்கு வந்து அவங்க 21 நாளுக்கு அது ரெடி ஆனவுடனே ஒரு மாவிளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இந்த நூல் இருந்தது இல்லையா, 21 நூல் சேலையிலேருந்து எடுத்திருந்தாங்களா, அது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாவிளக்கு பண்ணிட்டு இதை வந்து சாமிக்கு படைக்கிறாங்க. படைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எறும்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஒரு இடத்துலேருந்து வந்துட்டே இருக்கான். என்ன இப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவனிக்கும் போது எறும்பு பொத்துக்குள்ள இவங்களோட அந்த வைர மோதிரம் இருந்ததான். அப்பதான் இவங்க நினைக்கிறாங்க, ஆமா இது கல்லு பக்கத்துல தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து நீ சொன்னதெல்லாம் நான் வந்து இது பண்ணல, நீ வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. ஸோ அப்பதான் இந்த பிள்ளையார் நோன்பு வந்து அந்த கார்த்திகை தீபத்துல இருந்து 21வது நாள் நம்ம வந்து பிள்ளையார் நோன்பா வந்து கொண்டாட ஆரம்பிச்சோம். இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆளுங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கடல் கடந்து வாணிபம் தானே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை திருக்கார்த்திகை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய டைமு, பட் அப்போ கடலில் வந்து மாட்டிக்கிறாங்க. கடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலை அடிக்குது, எப்படி நம்ம வந்து கரையை பார்ப்போம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாளுக்கு நாள் வந்து அந்த புயல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, கப்பலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, கப்பலில் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ வந்து அவங்க எல்லாருமே பிள்ளையாரை வேண்டிக்கிறாங்க. 21 நாள் வந்து அந்த புயலில் வந்து அவங்க கடல்லே வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களும் வந்து வேண்டிக்கிறாங்க. அவங்கள வந்து இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த அவங்க குடும்பத்தாரும் வந்து பிள்ளையாரை நினச்சி வந்து வேண்டிக்கிறாங்களாம். ஸோ வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா 21 நாள் கழிச்சு எல்லாமே சரியாகி வீட்டையே போய் பார்ப்போமா அப்படின்னு தெரியாமல் இருந்த நிலமையில பிள்ளையார் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையாக நம்பி அந்த வருடத்துலேருந்து இனி எல்லா வருடமுமே வந்து உங்களை நினச்சி எங்கள் சமூகத்தில் இருக்கவங்க விடாமல் ஒரு நோன்பு வந்து இருந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து இலை எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் தான் வந்து இலை எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து ஆண் பிள்ளை தான் வந்து கொடுக்கணும், அதாவது குடும்ப தலைவர் அவங்க தான் வந்து எடுத்து கொடுக்கணும், பெண்கள் வந்து இலை எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து அந்த கருப்பட்டி பணியாரம் இல்லை சில பேர் வந்து திரட்டுப்பாலில் கூட இலை எடுத்துக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை பொரியை வந்து நம்ம சாமிக்கு படைப்போம். என்ன அப்படின்னா நெல், அவல், எள்ளு, கம்பு, சோளம், இது 5ஐயுமே வந்து ஒரு வெறும் சட்டியில் வந்து வறுத்திங்கன்னா அது வந்து பொரியாக வரும். அந்த பொரியை வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறோம். ப்ளஸ் வந்து பாசிப்பயிறு சுண்டல் வந்து ரொம்ப முக்கியம், திரட்டுப்பால், கருப்பட்டி பணியாரம், அப்புறம் வெள்ளை பணியாரம், வடை, எள்ளுருண்டை, கடலை உருண்டை, அந்த மாதிரி பிள்ளையாருக்கு பிடிச்ச எல்லாமே வந்து நம்ம சாமிக்கு வந்து படைப்போம். சங்கு ஊதி நம்ம வந்து தும்பு பிடிக்கணும், அது வந்து மெயினு. ப்ளஸ் சங்கு ஊதி தான் ஒவ்வொருத்தருமே வந்து இலை வந்து எடுத்துக்கணும். முதல்ல வந்து குடும்ப தலைவர் வந்து எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா பெரியவங்க அப்படியே வந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஒத்தப்படையில் தான் வந்து இலை எடுத்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுவீட்டு கோலம் வந்து நான் என்னோடய இதில் வந்து போடுறேன் பாருங்கள். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. நம்ம வந்து புள்ளி குத்தும் போது 2 வரி வந்து புள்ளி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண வந்து பிள்ளையார் நோன்பு. இந்த லாக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.